தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்தும் முறை காலம் காலமாக இந்தியாவில் இருந்து வந்தது. 1970களில் அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி கொண்டு வந்த கொத்தடிமை ஒழிப்புச் சட்டம் அதற்கு முடிவு கட்டியது. 1984இல் வயநாட்டில் பிரியதர்ஷினி டீ எஸ்டேட் கூட்டுறவுத்துறையின் மூலம் மலையக தொழிலாளர்களின் மறுவாழ்விற்காக உருவாக்கப்பட்டது. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு இந்த எஸ்டேட்டில் பங்குதாரர்கள் ஆனார்கள். இது மிகப்பெரிய வெற்றியாக தொடர்ந்தது, வளர்ந்தது. ஆனால் இயந்திரமயமாக்கலை தொடர்ந்து தொழில் நிறுவனம் பின்னடைவை சந்திக்க துவங்கியவுடன் இவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டார்கள். இந்த டீ எஸ்டேட்டை சார்ந்து இருந்த தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்த துயரப்பட்டார்கள். மிகுந்த அவலநிலையை அடைந்தார்கள். பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி இந்த நிறுவனத்தை செயல்படுத்த இப்போது தேவைப்படுகிறது. இங்கே மிகப்பெரிய திறன் புதைந்து கிடக்கிறது. எல்லா விதமான உதவிகளும் வரவேற்கப்படுகிறது என்று வயநாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி தெரிவிக்கிறார்.